த ஹார் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிற ப்ளே பார்க்கலாம். இது ஒரு நாடகம். இதோடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெர்சிவல் வைல்ட் அப்படிங்கிறவருடைய ஒரு நாடகம் தான் வந்து ஹார் ஆஃப் ட்ரூத். இங்கே ஹார் அப்படின்னா மணி நேரம் சொல்கிறோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்கிறோமா, அதுதான் ஹார். ட்ரூத்னா உண்மை. ஸோ உண்மை வெளிப்படக்கூடிய அந்த நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் மகாலட்சுமி பார்க்கலாம். Here is a play which describes a situation where the honesty and uprightness of the protagonist is put to a crucial test. ஸோ இந்த பிளேயில், இந்த நாடகத்தில் ஒரு சுச்சுவேஷன் அமையுது. அது என்ன ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா, ரொம்ப நேர்மையாக இருக்கவங்க. ஹானஸ்டி அப்படின்னா இங்கே நேர்மையை சொல்கிறது. அப்ரைட்னஸ் அப்படின்னா தன்னுடைய அந்த நேர்மையான ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக அப்படியே ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. தட் இஸ் அப்ரைட்னஸ் ஆஃப் அ ப்ரோட்டகனிஸ்ட். இங்கே ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னா மெயின் கேரக்டர். இந்த கதையுடைய அந்த மெயின் கேரக்டருடைய அந்த ஹானஸ்டி, அந்த அப்ரைட்னஸை வந்து குருஷியல் ஒரு டெஸ்ட்டுக்கு, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெஸ்ட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த பிளேயில் வந்து அமையும். ஹீ இஸ் கம்பல்டு பை ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் டு காம்ப்ரமைஸ் ஆன் இஸ் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ். ஸோ இந்த நாடகத்தில் பார்த்திங்கன்னா இந்த பர்சன், இந்த ப்ரொட்டகனிஸ்ட்ன்றவர் மெயின் கேரக்டர் இல்லையா. ஸோ அந்த மெயின் கேரக்டர் வந்து ஹானஸ்டி அப்ரைட்னஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவர். இவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இதை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அங்கே அமையுது. அப்போ அவர் மாற்றிக்க மாட்டாரா தன்னுடைய கேரக்டரை அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஹவு ஹீ இஸ் சேவ்டு ஃப்ரம் தட் கிரைசிஸ். கிரைசிஸ் அப்படின்னா கஷ்டம். ஸோ அந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்லேருந்து அவர் எப்படி வந்து மீண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஸோ கேரக்டர்ஸ் பாருங்கள். ராபர்ட் பால்ட்வின், மார்த்தா, ஜான், ஈவ், மிஸ்டர் மார்ஷல். ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கே ராபர்ட் பால்ட்வின் அப்படின்றவர் இந்த அந்த ப்ரொட்டகனிஸ்ட் சொல்கிறோமா மெயின் கேரக்டர், அவர் தான் அப்பா. மார்த்தா வந்து அம்மா. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க 2 பேருடைய பையன் வந்து ஜான். இவங்க 2 பேருடைய பொண்ணு ஈவ். மிஸ்டர் மார்ஷல் அப்படின்றது பால்வின் கூட வேலை செய்யக்கூடியவர். அந்த சின்ன குழந்தைலேருந்து இவங்க 2 பேரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக வளர்ந்தவங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் ஸ்டோரி உள்ளே வரும். இட் இஸ் ரேதர் அ ஹாட் அண்ட் சல்ட்ரி சண்டே ஆஃப்டர்நூன். ஸோ ரொம்ப சூடும் இல்லாமல் அந்த சல்ட்ரி அப்படின்றது எப்படி இருக்குன்னா, ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப ஒரு சில்னஸும் இல்லை, லைட்டாக ஒரு ஹியூமிடோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு சண்டே மத்தியானம் டைமு. அண்ட் தி சன் ஓவர் ஹெட் அண்ட் தி பேக்டு கிளே அண்டர் ஃபுட் ஆர் மெர்சிலஸ். ஸோ தலைக்கு மேலே வெயிலும், தலைக்கு கீழே, அதாவது காலுக்கு கீழே பேக்டு கிளேன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது கீழே அந்த செங்கல் இருக்கும் இல்லையா, அது அண்டர் ஃபுட்னா காலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த தரையும் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சன்னும் ரொம்ப மெர்சிலஸாக இருக்குது, கருணையே காட்ட மாட்டேங்குது. அப்படின்னா என்னது, பயங்கர ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த டிஸ்டன்ஸ் லோயரிங் கிளவுட்ஸ் கிவ் ப்ராமிஸ் ஆஃப் கம்மிங் ரிலீஃப். ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தா க்ளவுட்ஸ் வந்து அப்படியே அந்த மேக கூட்டங்கள் அப்படியே இருக்குது. ஒருவேளை வந்து இந்த பயங்கரமான இந்த வெயிலுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரியான அந்த க்ளவுட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அட் தி பார்லர் விண்டோ. இங்கே பார்லர் அப்படின்னா நம்ம வீட்டுடைய ஹால்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் பார்லர். இங்கே வெறும் பியூட்டி பார்லர்ஸ் அது மட்டும் இல்லை. இங்கே பார்லர் அப்படின்னா லிவிங் ரூம், நம்ம ஹாலுடைய விண்டோ ஆஃப் அ ட்ரிம் லிட்டில் காட்டேஜ். காட்டேஜ்னால் வீடு. ஸோ சின்ன ஒரு வீட்டுடைய ஹாலுடைய விண்டோ. த பால்ட்வின் ஃபேமிலி இஸ் ஆன்ஷியஸ்லி அவைட்டிங் த ரிட்டர்ன் ஆஃப் ஹிஸ் ஹெட். ஸோ இவங்க அந்த லிவிங் ரூமுடைய விண்டோ வழியாக, அந்த சின்ன ஒரு வீட்டுடைய அந்த விண்டோ வழியாக பால்ட்வின் ஃபேமிலி சார்ந்த அந்த ஜான், ஈவ், மார்த்தா இவங்கெல்லாம் ரொம்ப ஆன்ஷியஸாக ஆர்வத்தோடு உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவருடைய தலை தெரியுமா, அதாவது இவர் ரிட்டர்ன் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உட்காண்ட்ருக்காங்க. யாரை, ராபர்ட் பால்ட்வினை எதிர்பார்த்துட்டு உட்காண்ட்ருக்காங்க. John, Baldwin's son, an average young man of 27, is smoking a pipe as philosophically as if this day were no whit more momentous than any other. ஸோ ஜான் வந்து இங்கே பால்ட்வினுடைய மகன் இல்லையா. ஸோ அவர் வந்து ஒரு ஆவரேஜான யங்மேன், 27 வயசு ஆகக்கூடிய ஒரு இளைஞன். அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, பைப்பை வந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு, சிகார் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் ஒரு ஃபிலாசபிக்கலி ஒரு தாட் அவருடைய மனசில் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து
ஓரளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நோ விட் மோர் மொமெண்டஸ் அப்படின்றாங்க பாருங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு இதோட அவர் உட்காந்துருக்காரு, வீட்டில் இருக்கார், எதிர்பார்த்துட்ருக்காரு அவங்களுடைய அப்பாவை. பட் மார்த்தா, இங்கே மார்த்தான்றது அவங்களுடைய ஒய்ஃபு, பால்வினுடைய ஒய்ஃப் இல்லையா, மார்த்தா ஹிஸ் மதர் ஹேட் மேட் லிட்டில் ப்ரோக்ரஸ் இன் தி லாஸ்ட் ஹாஃப் hour. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி போன அந்த அரை மணி நேரத்தில் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க அவங்க வீட்டில். அண்ட் ஈவ், பால்வின்ஸ் டாட்டர், ஸோ இங்கே ஈவ்ன்றது பால்வினுடைய மகள், டேக்ஸ் நோ பெயின் டு கன்சில் ஹர் நர்வஸ்னஸ். ஸோ அவளுடைய அந்த நர்வஸ்னஸ், ஆர்வத்தோடு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களே பால்வின்காக, அப்படியே ஃபேமிலியே ஆர்வத்தோடு உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அந்த ஒரு நர்வஸ்னஸ், அந்த ஒரு ஹெசிடேஷனை மறைக்காமல் அப்படியே வந்து அந்த ஈவ் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அதாவது நோ பெயின்ஸ் டு கன்சில்னால் மறைக்கிறது. அவளுடைய அந்த நர்வஸ்னஸ், அந்த ஒரு ஆன்ஷியஸ்னஸை வந்து மறைக்கிறதுக்கு கூட அவள் ட்ரை பண்ணல அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன். தெர் இஸ் அ டென்ஸ் பாஸ். ஸோ இங்கே பாஸ்னால் ஸ்டாப் ஆகிறது. ஸோ இங்கே டென்ஸ் பாஸ்டுனா, ஸோ அந்த ஃபேமிலி ஃபுல்லாக அப்படியே ஒரு டென்ஷனோடு அப்படியே இருக்காங்க. நன் ஆஃப் தெம் லைக்ஸ் டு பிரேக் த சைலன்ஸ். ஸோ யாருமே அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது அந்த வீடு. இப்போது அந்த டென்ஷன் வந்து இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சா, யாருமே வந்து அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணல. தான் அவங்கவுங்க அப்படியே அமைதியாக அங்கங்கே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. யாருமே வந்து பேசலைன்னு அர்த்தம். ஃபார் தி 10th டைம் இன் 10 minutes. ஸோ 10 நிமிஷத்தில் 10 முறை ஈவ் கோஸ் டு த விண்டோ அண்ட் லுக்ஸ் அலாங் தி சல்ட்ரி ரோடு. ஸோ அந்த ஈவ், அவங்களுடைய மகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் 10 முறை போயிட்டு விண்டோவை எட்டி பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அப்பாவுடைய தலை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீன் எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அட் பால்வின்ஸ் ஹோம். ஸோ பால்வினுடைய வீட்டில் இந்த சீன் என்ன நடக்குது அப்படின்னா, மார்த்தான்றது அம்மா இல்லையா, இட்ஸ் டைம் ஹி வாஸ் ஹோம். ஸோ இப்போது அப்பா வீட்டுக்கு வரக்கூடிய நேரம். அம்மா வந்து சொல்கிறாங்க, அவர் வீட்டுக்கு வரக்கூடிய டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவ், எஸ் மதர். ஸோ மகள் என்ன சொல்கிறா, ஆமாம்மா அப்பா வர டைம் ஆகிடுச்சு அப்படின்னு ஈவ் வந்து சொல்கிறாங்க. மார்த்தா, ஐ டூ ஹோப் ஹி ஹாசன்ட் ஃபர்கட்டன் ஹிஸ் அம்ப்ரலா. ஸோ அவர் கண்டிப்பாக அவருடைய அம்ப்ரலா வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஈ ஹேஸ் சச் அ ஹேபிட் ஆஃப் லீவிங் இட் பிஹைண்ட் ஹிம். ஸோ எப்பயுமே அவர் கூடவே அந்த அம்ப்ரலா வச்சுருக்கக்கூடிய பழக்கம் வந்து உங்கள் அப்பாவுக்கு இருக்குது அப்படின்னு மார்த்தா சொல்கிறாங்க. ஈவ், எஸ் மதர். ஸோ இப்போயா அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, ஆமாம் அம்மா எடுத்துகிட்டு வருவார் அப்படின்றா. மார்த்தா, இட் மைட் ரைன், டோன்ட் யூ திங்க் ஸோ ஈவ். ஸோ இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, மழை வர மாதிரி இருக்குது, ஆமாம் தானே, நீ என்ன நினைக்கிற, மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் கிட்டே கேட்குறாங்க. ஈவ், ஆஃப்டர் அ பாஸ். இங்கே பாஸ்னால் சைலன்ஸ். ஸோ ஒரு சின்ன சைலன்ஸ் கொடுத்துட்டு, மதர், தெர் இஸ் நோ ஆன்சர். ஸோ மதர் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்களே ஒழிய, ஆனால் பதில் எதுவுமே சொல்லலை. மழை வரோன்னு சொல்ல, மழை வராதுன்னு அவங்க சொல்லலை. மதர், மிஸ்டர் பால்வின் டர்ன் ஸ்லோலி. ஸோ மதர் அப்படின்னு கூப்பிட்டோடனே இப்போ பால்வின் அவங்களுடைய அம்மா வந்து மல்லமாக திரும்புகிறாங்க. வாட் டஸ் மிஸ்டர் கிரெஷம் வாண்ட் வித் ஹிம். ஸோ இப்போ கேட்குறாங்க, கிரெஷம்க்கு அப்பா கிட்ட என்ன வேலை, என்ன தேவை இருக்குது அப்பா கிட்ட கிரெஷம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஈவ். ஹாஸ் ஹி டன் எனிதிங் ராங். ஸோ ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் வந்து இப்போ அம்மாகிட்ட கேட்குறாங்க. மார்த்தா ப்ரவுட்லி, ரொம்ப ஒரு கம்பீரமாக ஒரு இதோட சொல்கிறாங்க, யுவர் ஃபாதர் நோ ஈவ். இப்போ அம்மா அந்த மார்த்தா வந்து சொல்கிறாங்க, உன்னோட அப்பா தப்பு பண்ணியிருப்பாரா, வாய்ப்பே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஈவ். தென் வை டிட் மிஸ்டர் கிரெஷம் சென்ட் ஃபார் ஹிம். ஸோ இப்போ உடனே ஈவ் கேட்குறாங்க, அப்போ எதுக்கு கிரெஷம் வந்து அப்பாவை தேடிக்கிட்டு வந்தாங்க, அப்பாவை வந்தால் வர சொல்லி ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் கேட்குறாங்க. ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ இந்த சீனில் ஏன் மிஸ்டர் கிரெஷம் வந்து தேடுறாருன்னு நமக்கு தெரியல இல்லையா, அது இந்த சுச்சுவேஷனில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். மார்த்தா அண்ட் ஈவ் ஹியர் தட் கிரெஷம் ஹேட் பீன் arrested on suspicion of committing a fraud in his bank. ஸோ ஏன் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு கேள்வி வருது அப்படின்னா, மார்த்தாவும் ஈவும் வந்து கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்கன்னா, மிஸ்டர் கிரெஷம்மை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸில், பேங்க்கில் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து அவங்கள வந்து சேருது. தே ஆர் ஆங்க்ரி அண்ட் ஷாக்ட் அட் த நியூஸ். ஸோ அந்த நியூஸ் கேட்டோடனே இவங்களுக்கு பயங்கர கோவம் ஒரு பக்கம் இருக்குது, ஷாக்கும் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அதனால தான் கிரெஷம் எதுக்கு இவரை தேடி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு டென்ஷன் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு, இவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போ இருக்குது. மார்த்தா, ஹி வாண்டட் டு டாக் டு ஹிம். ஸோ இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, அவருக்கு வந்து அப்பா கிட்ட ஏதோ பேசணும் போல் இருக்குது, அதனால தான் வந்துட்டு போயிருக்காரு, அதனால தான் கேட்டார் அப்படின்றாங்க. ஈவ்,
வாட் அபவுட் மிஸ்டர் கிரஸ்ஹாம் ஹேட் பீன் அரெஸ்டட். ஸோ என்ன பேச போகிறார், எதை பற்றி பேச போகிறார் அப்பா கிட்ட இவர் வந்து, அவரை தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. தே ஆர் கோயிங் டு ட்ரை ஹிம் டுமாரோ. ஸோ அவரை நாளைக்கு எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் நிற்க வைக்க போகிறாங்க தானே, அப்புறம் எதுக்கு இவர் அப்பாவை வந்து பார்க்கணும் இவர். வாட் கேன் ஹி வாண்ட் வித் ஃபாதர், நம்ம அப்பா கிட்ட அவருக்கு என்னம்மா வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மார்த்தா கிட்ட கேட்குறாங்க. மார்த்தா, யுவர் ஃபாதர் வில் ஹாவ் டு கிவ் எவிடன்ஸ். ஏன்னா உன்னோட அப்பா தான் வந்து அவருடைய கேஸில் வந்து எவிடன்ஸ் சாட்சியாக இருக்க போகிறாரு, அதனால தான் வந்து அப்பாவை தேடி அவர் வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஈவ். பட் ஹீ இஸ் கோயிங் டு கிவ் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் மிஸ்டர் கிரஸ்ஹாம். ஆனால் அப்பா வந்து மிஸ்டர் கிரஸ்ஹாம்க்கு எதிராக தானே எவிடன்ஸ் வந்து கொடுப்பாரு, சாட்சி வந்து சொல்வார், அவருக்கு இதை வந்து சொல்ல மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வை ஷுட் மிஸ்டர் கிரஸ்ஹாம் வாண்ட் டு see him. ஆனால் மிஸ்டர் கிரஸ்ஹாம்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்பா, அவருக்கு எதிராக தான் சாட்சி சொல்ல போகிறார், அப்படி இருந்தும் ஏன் அப்பாவை வந்து அவங்க பார்க்கணும் அப்படின்னு இவங்களுக்கு எல்லாம் ஒருமே இப்போ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இப்போ மார்த்தா, I don't know, Eve. You know, your father doesn't say much about his business affairs. ஸோ உடனே இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியலம்மா, உங்கள் அப்பா வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையுமே எனக்கு சொல்கிறதில்ல உங்கள் அப்பா அப்படின்ட்டு மார்த்தா சொல்கிறாங்க. ஷி பாசஸ்னால் கொஞ்ச நேரம் குவைட்டாக இருக்கிறது. I didn't know there was anything wrong with the bank until I saw it in the papers. ஸோ எனக்கு பேப்பரில் பார்த்ததுக்கப்புறம் தான் பேங்க்கில் பிரச்சனைனே எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது, உன் அப்பா என்கிட்ட எதுவும் சொல்லவும் இல்லை. Your father wouldn't tell me to draw my money out. He thought it wasn't loyal to Mr. Gresham. ஸோ பணம் எதுவுமே என்னை போய் எடுத்துகிட்டு வர சொல்லி எதுவும் சொல்லலை. மிஸ்டர் கிரஸ்ஹாம்க்கு எப்பயுமே அவர் வந்து இட் வாசன்ட் லாயல் டு கிரஸ்ஹாம் அப்படின்னா கிரஸ்ஹாம்க்கு வந்து லாயலாக இருக்கணும் அப்படின்றது அவர் நினைக்கல. ஈவ் நாட்ஸ்னால் தலையாட்டுறாங்க, ஆமாம் சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. ஐ டிட் இட் ஆஃப் மை ஓன் அக்கார்ட் அகெயின்ஸ்ட் ஹிஸ் விஷஸ் வென் ஐ சஸ்பெக்டட். ஸோ அப்பாவுடைய அந்த விஷஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் நான் வந்து போய் இதை பண்ணேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ ஈவ் ஆஃப்டர் அ பாஸ். ஸோ இப்போ மறுபடியும் ஒரு அமைதி. டு யூ திங்க் தட் ஃபாதர் ஹேட் எனிதிங் டு டூ வித். ஸோ ஒன்று ஈவ் என்ன கேட்குறாங்க, அப்பாவுக்கு இதில் ஏதாவது இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்பா இந்த பிரச்சனையில் ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்குறாங்க. ஷீ டஸ் நாட் லைக் டு சே இட். ஆக்சுவலாக ஈவுக்கு வந்து இந்த கொஷனை கேட்கணுன்னே அவசியம் இல்லை, இருந்தாலும் கேட்குறாங்க மார்த்தா. With the wrecking of the bank, you know him better than that Eve. ஸோ இங்கே wrecking அப்படின்னா பேங்க்ரப்சி, அதாவது பேங்க்லேருந்து பணத்தை கையாடல் பண்ணிடுவாங்க சொல்லுவாங்களே, தட் இஸ் அதான் வந்து wrecking. ஸோ அப்பா போய் ரெக்கிங் பண்ணியிருக்க போகிறாரா, உனக்கு வந்து அவரை பற்றி நல்லா தெரியும்ல, உனக்கு அவர் அந்த மாதிரி பர்சன் இல்லை அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஈவ், பட் டிட் ஹி நாட் நோ வாட் வாஸ் கோயிங் ஆன். ஓகேம்மா, ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு கூட அப்பாவுக்கு தெரியாது, அதாவது அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு ஈவ் கேட்குறாங்க, அவங்களோட பொண்ணு கேட்குறாங்க. மார்த்தா ஆஃப்டர் அ பாஸ், மறுபடியும் ஒரு சின்ன சைலன்ஸ். Eve, I don't believe your father ever did a wrong thing in his life. ஸோ வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா இன்ன வரைக்கும் எந்த ஒரு தப்பும் பண்ணதே இல்லை, அதை நான் ரொம்பவே நம்புகிறேன். நாட் இஃப் he knew it was wrong. ஸோ ஒருவேளை தப்புன்னு அவருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், அவருக்கு தெரியாமல் கூட நடந்திருக்கலாம்ல. He found out by accident, found out what மிஸ்டர் கிரஸ்ஹாம் வாஸ் டூயிங். ஸோ திடீர்னு எதேச்சியாக தான் வந்து அப்பா அதை கவனிச்சிருப்பார். ஸோ கிரஸ்ஹாம் என்ன பண்ணுறாரு அப்படின்றத கவனிச்சதுக்கப்புறம் தான் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு அம்மா வந்து ஈவ் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஈவ், ஹவு டு யூ நோ தட், உங்களுக்கு எப்படிம்மா அது தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மார்த்தா பதில் சொல்கிறாங்க, ஐ டோன்ட் நோ இட், ஐ சஸ்பெக்ட் இட். எனக்கு தெரியாது, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடந்திருக்கோன்னு நான் எதிர்பார்க்குறேன். சம்திங் he said. ஸோ அப்படின்னு ஏதோ ஒரு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். யூ see Eve, he can't have done anything wrong, they haven't indicted him. ஸோ கண்டிப்பாக அப்பா எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி பண்ணியிருந்தா அவரை வந்து இண்டெக்ட் பண்ணியிருப்பாங்களே, அக்யூஸ் பண்ணியிருப்பாங்களே. அப்போ அவர் அப்பா வந்து அக்யூஸ் பண்ணலை, அரெஸ்ட் பண்ணலை, இல்லை அவர் மேலே எதுவும் கேஸ் போடலைன்னா அப்பா எதுவும் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தா சொல்கிறாங்க. ரெக்கிங் அப்படின்னா பேங்க்ரப்சி, கையாடல் பண்ணிடுறது, பணத்தை எடுத்துடுறது, தட் இஸ் பேங்க்ரப்சி. இன்டிக்டட்னா அக்யூஸ், அரெஸ்ட் பண்ணுறது, கேசஸ் போடுறது, தட் இஸ் இன்டிக்டட், அக்யூஸ்ட். Eve, slowly, no.
ஸோ உடனே அப்போ அவர் இப்போ அப்பா தப்பு பண்ணியிருந்தா அப்பாவை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா, ஆனால் பண்ணலையே அப்படின்னு சொல்லும்போது ஈவ் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆமாம், அப்பாவை அரெஸ்ட் பண்ணலையே அப்படின்றாங்க. they didn't indict him because they want him to testify against மிஸ்டர் கிரஸ்ஹம். ஏன்னா அப்பா வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணலை. ஏன் தெரியுமா? பிகாஸ் டெஸ்டிஃபை பண்ணணும், கிரஸ்ஹம்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ப்ரூஃப் பண்ணணுன்றதுக்காக தான் அப்பா எதுவும் அவங்க அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. தட்ஸ் லிட்டில் கன்சோலேஷன் மதர். ஸோ கன்சோலேஷன் அப்படின்னா பிட்டி. ஆமாம், அது உண்மையிலேயே ஒரு பாவமான ஒரு விஷயமா தான் இருக்குது. கிரஸ்ஹம்க்கு ஆப்போசிட்டாக அப்பா வந்து நின்று சாட்சி சொல்கிறதுன்றது ரொம்ப பாவப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் சொல்கிறாங்க. ஜான் என்டர்ஸ். ஸோ இப்போ அம்மாவும் மகளும் பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜான் வந்து தலையிடுறாரு. ஜான் வந்து மகன் இல்லையா, ஸோ தலையிடுறாரு. ஜான், லுக் ஹியர் மதர், வாட் டஸ் கிரஸ்ஹம் வாண்ட் வித் த கவர்னர்? ஸோ உடனே ஜான் கேட்குறாங்க, கவர்னர்கிட்ட கிரஸ்ஹம்க்கு என்னம்மா தேவை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஈவ், ஐ ஹாவ் பீன் ஆஸ்கிங் தட். இவ்வளோ நேரம் நானும் அதான்ப்பா கேட்டுட்ருக்கேன் அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் சொல்கிறாங்க. மார்த்தா, ஐ டோன்ட் நோ ஜான். ஸோ அம்மா பதில் என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, ஏன் வந்து அப்பாவை பார்த்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஜான், டிடன்ட் யூ ஆஸ்க் ஹிம்? நீ அப்பா கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையாம்மா அப்படின்னு கேட்குறான். மார்த்தா, எஸ் ஐ ஆஸ்ட் ஹிம், ஹி டிடன்ட் say John anxiously, I don't think he knew himself. ஸோ இங்கே ஆன்ஷியஸ்லி அப்படின்னா ஆர்வத்தோடு சொல்கிறாரு. ஆமாம், இப்போ மார்த்தா வந்து சொல்கிறாங்க, நான் வந்து கேட்டேன்ப்பா, ஆனால் அவர் எதுவும் சொல்லலை அப்படின்னு. ஸோ ஜான் வந்து அப்படியே ரொம்ப ஆர்வத்தோடு கேட்குறாங்க, அம்மா பதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்கும்போது, ஐ டோன்ட் திங்க் ஹி நியூ ஹிம்செல்ஃப், அப்பாக்கே இதை பற்றி தெரியல போல இருக்குது, அவர் எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தா சொல்கிறாங்க. ஜான், ஆஃப்டர் அன் இன்ஸ்டன்ட் தாட், ஸோ திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை யோசித்து கேட்குறாரு. ஐ வாஸ் டாக்கிங் டு தி அசிஸ்டன்ட் கேஷியர் எஸ்டர்டே. ஸோ நேற்று நான் பேங்க்கில் போய் அசிஸ்டன்ட் கேஷியர்கிட்ட நேற்று பேசிகிட்டு இருந்தேம்மா பேங்க்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவ், டொனோவான். ஸோ ஈவ் கேட்குறாங்க, டொனோவான் கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜான் சொல்கிறாரு, எஸ் டொனோவன், ஐ சா ஹிம் அட் தி அத்லெட்டிக் கிளப். ஆமாம், டொனோவனை தான் நான் பார்த்தேன். நான் அவரை வந்து அத்லெட்டிக் கிளப், கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, ஸோ அந்த கிளப்பில் நான் அவரை வந்து மீட் பண்ணேன். He said that nobody had an idea that there was anything wrong until the crash came. ஸோ அவர் என்ன சொல்கிறார், டொனோவன் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. யாருக்குமே அது வரைக்கும் எங்களுக்குலாம் ஒரு ஐடியாவே கிடையாது, இது பேங்க்குள்ளே கையாடல் நடந்துட்டுருக்குன்ற விஷயமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டொனோவன் வந்து சொன்னார் என்கிட்ட அப்படின்றாரு. டொனோவன் had been there 8 years. ஸோ டொனோவன் பேங்க்கில் 8 வருஷம் இருந்திருக்கார் அங்கே. ஸோ அவருக்கு தெரியும். he thought he was taken care of for the rest of his life. ஸோ அவருடைய லைஃப் மற்ற இன்னும் மீதி இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தாட் வந்து அவருக்கு இருக்குது. he had got married on the strength of it. ஸோ அதை நம்பி தான், இந்த ஜாப் இருக்குன்றதை நம்பி தான் அவர் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. and then one morning there was a sign up on the door. ஸோ ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அவருடைய டோரில் இந்த விஷயம் இருந்தது, ஒரு தட்டுற சவுண்ட் இருந்தது. இட் வாஸ் லைக் அ போல்ட் அவுட் ஆஃப் அ கிளியர் ஸ்கை. ஸோ அந்த சவுண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு வானத்துலேருந்து பெருசாக ஒரு இடி மின்னல் சவுண்டு கேட்டால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு பெரிய சவுண்ட் வந்து இருந்தது. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ இந்த சுச்சுவேஷன் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஆஃப்டர் மிஸ்ஸஸ் கிரஸம் அரெஸ்ட், ஈவன் மார்த்தா கெட் த நியூஸ் தட் டொனோவன் another employee of the bank has also lost his job. ஸோ கிரஸம் வந்து அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கிரஸம் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் டொனோவன், இவர் வந்து அசிஸ்டன்ட் கேஷியர் இல்லையா, ஸோ இவருக்கும் வந்து பேங்க்லேருந்து வேலை போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஈவுக்கும் மார்த்தாக்கும் தெரிய வருது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல அந்த சுச்சுவேஷன் வந்து நடக்கிறது தான். அதாவது இந்த ஜாப் இருக்குது, என்னோடய ஜாப், இந்த ஜாபை வச்சுக்கிட்டே லைஃப்பை ஓட்டிடலான்னு நான் நினச்சேன், அதை நம்பி தான் நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், ஆனால் ஒரு நாள் பார்த்தா என்னோடய ஜாப் வந்து போயிடுச்சின்னு சொல்லிட்டு டொனோவன் சொல்கிறாரு இல்லையா, அதை வந்து சொல்கிறாரு. ஈவ் அண்ட் ஃபாதர், அப்போ அவருக்கு ஜாப் போயிடுச்சுன்னா அப்போ அப்பாவுடைய நிலைமை என்ன அப்படின்னு ஈவ் கேட்குறாங்க. ஜான், he says the governor must have known. ஸோ அவர் சொல்கிறாரு, கவர்னருக்கு தான் இதை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. he will swear nobody else did. ஸோ வேறு யாரும் இதை செஞ்சாங்கன்ற மாதிரியும் அவர் சொல்லலை. டொனோவன் வந்து வேறு யாரும் இதை செஞ்சாங்கன்னு எதுவும் சொல்லலை. யூ சி, ஃபாதர் வாஸ் க்ளோசர் டு கிரஸம் தென். ஸோ நமக்கு தெரியும்ல, அப்பா வந்து கிரஸம்க்கு ரொம்பவே க்ளோஸான ஒரு பர்சன், ரொம்பவே அவர் கூடவே இருந்து அவர் கூடவே எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒருத்தர் நம்மளுடைய அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க இவங்க ஃபேமிலிக்குள்ளே. நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். இண்டிக்ட் அப்படின்னா அக்யூஸ், அரெஸ்ட் பண்ணுறது, இல்லைனா அவர் மேலே கேஸ் போடுறது, தட் இஸ் இண்டிக்ட். டெஸ்டிஃபைனா ப்ரூஃப் பண்ணுறது,
இது ரைட் இது ராங் நான் இந்த தப்பு செய்யலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாங்களே, தட் இஸ் டெஸ்டிஃபை. கன்சோலேஷன் அப்படின்னா பிட்டி, ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம நினச்சி அவங்கள ஆறுதல் படுத்துவோம் இல்லையா, தட் இஸ் கன்சோலேஷன். கிராஷ்னா பேங்க்ரப்சி, கையாடல் பண்ணிடுறது, பணத்தை எடுத்துடுறது, தட் இஸ் கிராஷ். போல்ட்னா பர்ஸ்ட், பெருசாக ஒரு சவுண்டு கொடுக்குறது, தட் இஸ் போல்ட். ஸ்வீர்னா மேக் அ ஸ்டேட்மெண்ட், இவர் இதை பண்ணார் இவர் இதை பண்ணலைன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் ஸ்வீர். That puts him in a nice position, that is doesn't it? ஸோ கிரெசம்க்கு ரொம்ப க்ளோஸாக இவர் இருந்திருக்காரு, ஸோ அதனால இவருக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனும் கிடச்சிருக்கு அவர்னால அப்படின்னு சொல்கிறார். மார்த்தா, வாட் டு யூ மீன் ஜான்? ஸோ ஜான் கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன சொல்ல வர ஜான் அப்படின்ட்டு அம்மா கேட்குறாங்க. ஜான், ஃபாதர் இஸ் த ஒன்லி விட்னஸ் அகெயின்ஸ்ட் ஜான் கிரெஷம் and me named after him, John Gresham Baldwin, at your service. ஸோ அப்பா தான் வந்து கிரெசம்க்கு அகெயின்ஸ்டாக ஆப்போசிட்டாக போயிட்டு சாட்சி சொல்லக்கூடிய ஒரே பர்சன் வந்து அப்பா தான். அவருடைய பேர் என்னோடய பேரில் அவருடைய பேர் சேர்த்து வச்சுரு அவர் தானே, ஜான் கிரெசம் பால்வின்னு சொல்லிட்டு தானே என்னுடைய பேர் வச்சுங்க அவருடைய சர்வீஸ்க்காக அப்படின்றாரு. மார்த்தா, யுவர் ஃபாதர் வில் டூ ஹிஸ் டியூட்டி ஜான், நோ மேட்டர் வாட் கம்ஸ் ஆஃப் இட். ஸோ அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, உங்கள் அப்பா தன்னுடைய அவருடைய கடமையை வந்து கரெக்டாக பண்ணுவார், அதனால் என்ன ஆகுதுன்றதை பற்றியெல்லாம் அவர் யோசிக்கவே மாட்டார் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜான் ஷார்ட்லி, ஐ நியூ இட், உடனே ரிப்ளை ஆகுறது, எனக்கு தெரியுமா அவரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு உடனே குவிக்காக அவர் பதில் சொல்கிறாரு. அண்ட் ஐ ஆம் நாட் ஷியர் பட் வாட் இஸ் ரைட், ஆனால் எது ரைட் எது ராங்குன்னு எனக்கு தெரியல, உறுதியாக எனக்கு தெரியல, அதனால் எனக்கு கன்ஃபியூஷனில் இருக்கேன். த லுக் அட் ஹிம் இன்குவரிங்லி. ஸோ இப்போ எல்லாருமே வந்து அவனை பார்க்குறாங்க, யார் ஜானை வந்து எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க, ஒரு மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி என்கொயரி பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. தேர்ஸ் ஜான் கிரெஷம், ground rich in 20 years and the governor pegging along as a secretary at $60 a week. ஸோ பெக்கிங் அப்படின்னா ஃபிக்ஸ்டு. ஸோ ஜான் கிரெசம் வந்து 20 வருஷத்தில் ஒரு ரிச்சான பர்சன் ஆகிட்டார், கவர்னர் ஆகிட்டாரு. கவர்னர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அவருக்கு எவ்வளோ, $60 a week அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் வந்து அவருடைய இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மார்த்தா, யுவர் ஃபாதர் நெவர் கம்ப்ளைண்ட், ஆனால் உங்கள் அப்பா ஒரு நாள் இதை பற்றியெல்லாம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லையே அப்படின்றாங்க. ஜான், நோ, தட்ஸ் ஜஸ்ட் த பிட்டி ஆஃப் இட். ஆமாம், அவர் வந்து அதை பற்றி சொல்ல மாட்டார், அது ஒரு பாவமாக தான் அவர் நினைக்கிறார் அதை பற்றி. ஹி டிடன்ட் கம்ப்ளைண்ட், அவர் அதை பற்றி கம்ப்ளைண்டே பண்ணது கிடையாது. வெல், ஹீ வில் ஹாவ் ஹிஸ் சான்ஸ் டுமாரோ, நமக்கு உண்டான சான்ஸ் வந்து நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு போயிட்டே இருப்பார், அதை பற்றிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல அவர். ஹி வில் கோ ஆன் த ஸ்டாண்ட் அண்ட் வென் ஹீ இஸ் throw, they will put John Gresham where he won't be able to hurt anybody for a while. ஸோ இது இப்படி போயிட்டே இருக்குது, அவருடைய ஸ்டாண்டில் அவர் நின்றுட்டே இருப்பாங்க. ஸோ ஜான் கிரெசம் வந்து இனியும் யாரும் அவரை ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவரை வந்து கொண்டு வந்து நிறுத்துவாங்க. வாசன்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் அண்டர் பிளேயிங் ஹிஸ் எம்ப்ளாயீஸ். ஸோ அவங்களுடைய கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸை வந்து அண்டர் பே பண்ணி, அதாவது கம்மியான சேலரி கொடுக்குறதுன்றது வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க போது, அது சாட்டிஸ்ஃபைடான ஒரு வேலை இல்லையே. ஹேட் டு ராப் ஹிஸ் டெபாசிட்டர்ஸ், அவருடைய டெபாசிட்டர்ஸுடைய பணத்தெல்லாம் வந்து திருட சொல்லுது அவரை. சர்வ்ஸ் ஹிம் ஜாலி வெல் ரைட். ஸோ இதெல்லாம் தனக்கு கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் கம்மி சம்பளம் கொடுக்குறது, டெபாசிட் பண்ணியிருக்கிறவங்களோட பணம்லாம் எடுக்கிறது, இதெல்லாம் போய் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க போதா, இல்லை இல்லையா அப்படின்றாங்க. தெர் இஸ் அ கிளிக் ஆஃப் தி லாட்ச் கீ அவுட் சைட், ஈவ் மேக்ஸ் ஃபார் தி டோர். ஸோ இப்போ இங்கே லாட்ச் கீ அப்படின்னா அந்த கீ, டோருடைய கீ இருக்கும் இல்லையா, அதான் லாட்ச் கீ. ஸோ அந்த லாட்ச் கீ ஏதோ கிளிக் ஆகிற சவுண்டு கேட்குது. ஈவ் இப்போ டோர்கிட்ட போகிறாங்க. ஸோ இதை பற்றிலாம் இப்படி பேசிகிட்டே இருக்காங்க, ஜான், மார்த்தா, அப்படி அவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க இப்போ அந்த இதுக்கிட்ட போகிறாங்க. ஜான், ஹலோ டேட். ஓன்னே இப்போ அவங்க அப்பா வந்துட்டார். டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷத்தில் கத்துறாரு. பால்ட்வின், ஹவ் ஆர் யூ மை பாய்? ஹி ஷேக்ஸ் ஹேண்ட்ஸ் வித் ஜான். ஈவ், ஹி கிசஸ் ஹர். ஸோ பால்வின் இப்போ அப்பா வந்தோடனே எப்படி இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகனை பார்த்து கேட்குறாரு. மகனுக்கு வந்து கை கொழுக்கிறாரு. ஈவுக்கு வந்து போயிட்டு முத்தம் கொடுக்குறாரு. பொண்ணுக்கு வந்து முத்தம் கொடுக்குறாரு. ஜான், வெல் டேட், டோன்ட் யூ திங்க் இட்ஸ் அபவுட் டைம் யூ டோல்ட் அஸ் சம்திங்? நல்லா இருக்கேன் டாடி, நீங்கள் வந்து இதுதான் ஒரு சரியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலையா? நீங்கள் எங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்கிறாரு. பால்ட்வின், டோல்ட் யூ சம்திங்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஜான். நான் ஏதாவது உங்ககிட்ட சொன்னேனா? எனக்கு புரியலை ஜான், நீ என்ன சொல்ல வர அப்படின்ட்டு பால்வின் கேட்குறாரு. ஜான், பீப்புள் ஹாவ் பீன் டாக்கிங் அபவுட் யூ சேயிங் திங்ஸ். ஸோ மக்கள் எல்லாரும் உங்களை பற்றி எதோ சொல்லிகிட்ருக்காங்க.
அதை பற்றி நீங்கள் எங்கள்கிட்ட இப்போ சொல்லணும் டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து பால்வின் கிட்டே கேட்குறாரு. நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். பெக்கிங் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுறது, உன்னோட சேலரி இவ்வளோ தான் அப்படின்னு நிர்ணயிக்கிறாங்களே, தட் இஸ் பெக்கிங். லாட்ச் கீ அப்படின்னா டோருடைய அந்த சாவி, கீ. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ இன்னொரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க பாருங்கள். another senior member of the bank, Baldwin, father of John and Eve and husband of Martha, is however believed to be honest. ஸோ இன்னொரு சீனியர் மெம்பர், பேங்க்குடைய சீனியர் மெம்பர் பால்வின், ஜான் ஈவுடைய அப்பா, மார்த்தாவுடைய ஒய்ஃபு, அவங்கெல்லாம் ரொம்ப ஹானஸ்டான பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்கிறாரு. பால்ட்வின், வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஜான், என்ன மாதிரியான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க மக்கள் வெளியே அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜான், யூ கேன் இமேஜின் ராட்டன் திங்ஸ் அண்ட் ஐ குடன்ட் கான்ட்ராடிக்ட் தெம். கான்ட்ராடிக்ட்னா டினை, அதாவது மறுக்க முடியாது என்னால். நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு உங்களை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு. பால்வின், வை நாட் ஜான், ஏன், எனக்கும் தெரியுமே ஜான் அதை பற்றியெல்லாம் அப்படிங்கிறாரு. ஜான், பிகாஸ் ஐ டென்ட் நோ, ஏன்னா அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியல அப்பா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாரு. பால்வின், டிட் யூ ஹாவ் டு நோ, wasn't it is enough that you know your father? ஸோ கண்டிப்பாக நான் வந்து உனக்கு சொல்லணுமா, இதை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுமா, உனக்கு என்னை பற்றி தெரியாதா, உனக்கு எவ்வளோ வருஷமாக இருக்க என்னை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பால்வின் வந்து சொல்கிறாரு. ஜான், ஆஃப்டர் அ பாஸ், ஸோ இப்போ ரொம்ப அமைதியாக ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கார். ஐ பெக் யூ பார்டன் சார். உடனே ஜான் என்ன சொல்கிறார், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஐம் சாரி அப்படின்ட்டு சொல்கிறாரு. Baldwin, it was only a day before the smash up that I found out what Gresham was doing. ஸோ இந்த அரெஸ்ட் நடந்த இந்த பேங்க்ரப்சி நடந்த அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி தான்ப்பா இந்த பேங்க்கில் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியும். கிரெசம் என்ன பண்ணிகிட்ருக்காருன்றதே எனக்கு அப்போ தான் தெரியும். ஹி பாசஸ், தே ஆர் லிசனிங் இன்டென்ட்லி. ஸோ உடனே பால்வின் வந்து ஒரு 2 நிமிஷம் இப்போ குவைட் ஆகிறாரு. எல்லாரும் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து, அதாவது உன்னிப்பாக உட்காந்து, இன்டென்ட்லினா உன்னிப்பாக உட்காந்து கவனிக்கிறது. அப்பா ஏதோ சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு உன்னிப்பாக உட்காந்து கவனிக்கிறாரு. ஐ டோல்ட் ஹிம் ஹீ வுட் ஹாவ் டு மேக் குட், he said he couldn't. ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் கிரெசம் கிட்ட சொன்னேன், இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, நீ நல்ல விஷயங்கள் தான் பண்ணணும்னு நான் சொன்னேன், ஆனால் அவர் அதை ஏற்றுக்கல. ஈவ், அண்ட் வாட் ஹேப்பண்ட், இப்போ பொண்ணு கேட்குறா, சரிப்பா அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றா. பால்வின், ஐ டோல்ட் ஹிம் ஹீ வுட் ஹாவ் டு டூ த பெஸ்ட் ஹீ குட் அண்ட் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் would be to close a bank. ஸோ நான் வந்து கண்டிப்பாக நீ நல்லது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னேன், அதுக்கு நீ முதல் வேலையாக நீ செய்ய வேண்டியது இந்த பேங்க்கை க்ளோஸ் பண்ணிடு அப்படின்றது தான் நான் சொன்னேன். ஹீ டிடன்ட் வாண்ட் டு டூ தட். ஆனால் கிரெசம்க்கு பேங்க்கை மூடணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரலை அப்படின்றாரு. மார்த்தா, பட் ஹீ டிட் இட், ஆனால் அவர் அதை செஞ்சுட்டாரே, பேங்க்கை தான் க்ளோஸ் பண்ணிட்டாரே அப்படின்றாங்க. பால்வின், ஐ மேட் ஹிம் டு டூ இட், ஹீ வாஸ் ஆங்க்ரி, வெரி ஆங்க்ரி, பட் ஐ ஹேட் தி விப் ஹேண்ட். ஸோ நான் அவரை வந்து நான் மூட வச்சேன், அவன் என் மேலே கோவமாக இருக்கான், ரொம்பவே கோவமாக இருக்கான். அதை நான் ஏன் செஞ்சேன் அப்படின்னா கண்ட்ரோல் என்னோடய கையில் இருக்குது, அதனால் நான் அதை செய்ய வச்சேன். அவனாக க்ளோஸ் பண்ணலை, நானாக க்ளோஸ் பண்ண வச்சேன். ஈவ், த பேப்பர்ஸ் டிடன்ட் மென்ஷன் தட், ஆனால் பேப்பரில் அதை பற்றியெல்லாம் எதுவும் போடவே இல்லைங்களே அப்பா அப்படின்றாங்க. பால்ட்வின், ஐ டிடன்ட் திங்க் இட் வாஸ் நெசசரி டு டெல் தெம். ஸோ பேப்பர்லலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத நான் நினச்சிட்டேம்மா, அதனால தான் நான் இது சொல்லலை. மார்த்தா, பட் யூ லெட் யுவர் நேம் ரெஸ்ட் அண்டர் அ க்ளவுட் மீன்வைல். ஸோ உங்களுடைய பேரை வந்து நீங்கள் அப்படியே மறைச்சி வச்சுக்கிறீங்க. நீங்கள் நல்லது நீங்கள் செஞ்ச நல்லதெல்லாம் வந்து ஒரு மேகத்துக்கு நடுவில் போய் மறைச்சி வைக்கிற மாதிரி நீங்கள் மறைச்சி வச்சிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். கான்ட்ராடிக்ட்னா டினை, மறுக்கிறது. ஸ்மாஷ் அப் அப்படின்னா கொலாப்ஸ், அந்த பேங்க்ரப்சி ஆச்சு இல்லையா அது. இன்டென்ட்லினா கீன்லி, ரொம்ப உன்னிப்பாக உட்காந்து கவனிக்கிறது. வைப் ஹேண்ட் அப்படின்னா கண்ட்ரோல் ஓவர் சம்திங். ஸோ என்னோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார்ல, தட் இஸ். பால்வின், இட் வில் பி கிளியர்டு டுமாரோ ஓன்ட் இட், ஹி பாசஸ். ஸோ இந்த விஷயம் நாளைக்கு கிளியர் ஆயிரும் அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஹி பாசஸ்னால் மறுபடியும் குவைட் ஆகிடுறாரு. டுடே கிரெசம் சென்ட் ஃபார் மீ, இன்றைக்கி கிரெசம் வந்து என்னை தேடி வந்தார். த ட்ரையல் பிகின்ஸ் இன் 24 hours. ஸோ அவரை வந்து இன்னும் 24 மணி நேரத்தில் கூப்பிட்டு அவரை விசாரிக்க போகிறாங்க. ஐ எம் தி ஒன்லி விட்னஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். நான் வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக சாட்சி சொல்லக்கூடிய ஒரே பர்சன் வந்து நான் தான். ஹி ஆஸ்ட், யூ கேன் கெஸ் வாட். ஸோ அவர் கேட்டார், உங்களால் கெஸ் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பால்ட்வின் கேட்குறாரு. ஜான், இன்டிக்னன்ட்லி அப்படின்னா கோவத்தோட. ஹி வாண்டட் யூ லை டு சேவ் அ ஸ்கின், ஹே வாண்டட் யூ டு பெர்ஜர் யோர் செல்ஃப். ஸோ உடனே கோவத்தில் கேட்குறாரு, உங்களை வந்து அவர் பொய் சொன்னாரா, அவருடைய அந்த செஞ்ச தப்பை வந்து மறைக்கிறதுக்காக உங்களை பொய்யா சொன்னார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாரு.
பெர்ஜர்னா லை, உங்களை வந்து பொய் சொல்ல சொன்னார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கோவமாக கேட்குறாங்க. பால்ட்வின், தட் உடன் பி நெசசரி ஜான், அது ஒன்றும் தேவையில்லை ஜான் அவருக்கு. ஹி ஜஸ்ட் வாண்டட் மீ டு ஹாவ் அன் அட்டாக் ஆஃப் புவர் மெமரி. ஸோ அவர் என்னை வந்து பொய் சொல்லுன்னெலாம் சொல்லலை. ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு வந்து ஞாபகம் இல்லை, புவர் மெமரினா எனக்கு அதெல்லாம் மைண்டில் இல்லைன்னு என்ன சொல்கிறாரு. இஃப் ஐ டெல் ஆல் ஐ நோ ஜான் கிரெசம் வில் கோ டு ஜெயில். ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோ, என் கிரெசம் கண்டிப்பாக ஜெயிலில் போயிடுவார். நோ பவர் ஆன் எர்த் கேன் சேவ் ஹிம். ஸோ இந்த பூமியில் எவ்வளோ சக்தி வாய்ந்த பர்சனோ கடவுளோ யார் வந்தாலும் அவரை வந்து காப்பாற்றவே முடியாது அவர் செஞ்ச அந்த அவங்க ப்ராப்ளம்லேருந்து. பட் ஹி வாண்ட்ஸ் மீ டு ஃபர்கெட் அ லிட்டில். அவருக்கு தேவையானதெல்லாம் நான் கொஞ்சம் அந்த விஷயத்த மறந்துடணும்னு அவர் நினைக்கிறாரு. ஜஸ்ட் தி எசென்ஷியல் திங்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் மறந்தால் போதும்னு அவர் நினைக்கிறாரு. வென் த கொஷன் மீ ஐ கேன் ஆன்சர் ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ அவங்க ஏதாவது என்னை கொஷின் பண்ணும்போது, என்கொயரி பண்ணும்போது, என்னை கொஷின் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு மட்டுமே நான் சொன்னால் போதுமானது. தே காண்ட் ப்ரூவ் ஐ டூ ரிமெம்பர். ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற விஷயத்த அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. அண்ட் தேர் யூ ஆர். ஸோ அவருக்கு கிரெசம்க்கு வேண்டிய ஒரே ஹெல்ப் வந்து நான் பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்றத நான் சொன்னாலும் மட்டும் போதுமானதாக அவர் நினைக்கிறாரு. ஜான், இட் வுட் பி அ லை டேட். அதுவும் கூட பொய் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்கிறாரு. பால்ட்வின் ஸ்மைலிங், சிரிச்சுக்கிட்டே, அஃப்கோர்ஸ், ஆமாம் கண்டிப்பாக அதுவும் பொய் தான். பட் இட்ஸ் டன் எவ்ரிடே. அதுதான் தினமும் நடந்துட்டு தானே இருக்குது. அண்ட் தே குடன்ட் டச் மீ எனி மோர் தேன் தே குட் கன்விக்ட் மீ. ஸோ என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, என்னை அரெஸ்டெல்லாம் கூட பண்ண முடியாது. மார்த்தா, குவைரிங் வித் இன்டிக்னேஷன். குவைரிங்னா கொஷன் பண்ணுறது, அதே கோவத்தோட அவங்களும் கேட்குறாங்க. ஹவு டேட் ஹி ஆஸ் சச் அ திங். ஸோ அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், உங்களை பார்த்து இப்படி கேட்குறதுக்கு அவனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தா கோமாக என்கொயரி பண்ணுறாங்க. வாட் டிட் யூ சே ஃபாதர். ஸோ இப்போ மகள் கேட்குறாங்க, இதுக்கு நீங்கள் என்னப்பா பதில் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பால்ட்வின் ஸ்மைலிங் அண்ட் ரைசிங் இஸ் ஐஸ் டு ஜான். ஸோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவருடைய கண்ணை ஜானை பார்த்துட்டு கேட்குறாரு. வெல்சன், வாட் வுட் யூ ஹாவ் செட். இப்போ தன்னுடைய மகனை பார்த்து கேட்குறாரு, இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீ இருந்தால் நீ என்ன சொல்லியிருப்ப ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானை பார்த்து அப்பா கேட்குறாரு. ஜான், ஐ வுட் ஹாவ் டோல்ட் ஹிம் டு கோ டு த டெவில். ஸோ நீ போய் நரகத்தை அனுபவிடா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்கிறாரு. பால்ட்வின், ஐ டிட் பட் ஐ டிடன்ட் யூஸ் யுவர் வேர்ட்ஸ். அதே தான் இப்போ நானும் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ வார்த்தைகளால் சொல்லிட்டேன், நான் வார்த்தைகள் யூஸ் பண்ணலை ஜான். ஹீ இஸ் டூ ஓல்ட் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஃபார் தேட். காரணம் என்ன அப்படின்னா, நான் வார்த்தைகளால் அதை நான் சொல்லலை, பட் நான் அதை அப்படி தான் சொல்லியிருக்கேன் அவனுக்கு. ஏன்னா அவன் எனக்கு ரொம்ப பழைய ஃப்ரெண்ட். அவன் எனக்கு ரொம்ப வருஷமாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். என்னால் அப்படி டக்குன்னு வாய் விட்டு வார்த்தைகள் விட முடியல. ஹவவர் ஐ டிடன்ட் மின்ஸ் மேட்டர்ஸ் எனி. ஸோ நான் வாயை திறந்து எந்த வார்த்தையும் சொல்ல, ஆனால் ஜஸ்ட் என்னுடைய அந்த ஆக்ஷனில் நான் டிஸ்அப்ரூவலை வந்து என்னோடய முகத்தில் நான் காட்டினேன். ஹி அண்டர்ஸ்டுட் வாட் ஐ மென்ட். ஸோ என்னோடய முகத்துடைய ரியாக்ஷனை பார்த்தே அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டான், நான் என்ன சொல்ல வரேன்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஈவ், அண்ட் வாட் டிட் ஹீ சே தென். ஸோ இப்போ மகள் கேட்குறா, அதுக்கு அவர் என்னப்பா சொன்னார் அப்படின்ட்டு ஈவ் கேட்குறாங்க. அப்போ பால்ட்வின், தேர் வாசன்ட் மச் டு சே. அங்கே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பால்ட்வின் சொல்கிறாரு. நியூவர்ட்ஸ் பார்க்கலாம். இன்டிக்னன்ட்லி அப்படின்னா இண்டிகேட்டிங் ஆங்கர், கோவத்தோடு அந்த முகம் எக்ஸ்ப்ரெஷன் காட்டுறது. பெர்ஜர் அப்படின்னா லை. கன்விக்ட்னா டிக்ளேர் கிரிமினல், இவர் தான் தப்பு செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறது. குவைரிங் அப்படின்னா ஷிவர், நடுக்கம், கோவம். தட் இஸ் மின்ஸ்னா வாய்ஸ் ஒன்ஸ் டிஸ்அப்ரூவல். ஸோ இல்லை முடியாதுன்றத வந்து வார்த்தைகளால் சொல்லாமல் சவுண்ட் சொல்லுவோம்ல, ஊஹூ அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் அந்த மாதிரியான ரியாக்ஷன் தான் மின்ஸ். See, he wasn't surprised. He knows me for 35 years. ஸோ இப்போ மகள் கேட்குறால, நீங்கள் முடியாதுன்னு சொல்லும்போது அவர் என்னப்பா பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொல்கிறாரு, அவனுக்கு அதில் எந்த சர்ப்ரைஸும் இல்லைம்மா. ஏன்னா அவனுக்கு என்ன 35 இயர்ஸாக தெரியும், அதனால் எந்த சர்ப்ரைஸும் இல்லை. And well, with simple pride, anybody who's known me for 35 years doesn't expect me to haggle
வித் மை கான்சைஸ். ஹேகிள் அப்படின்னா டீல், கான்சைஸ்னா அவருடைய அந்த கேரக்டர் ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அந்த கான்சைஸ். ஸோ 35 வருஷமாக என்னோட பழகின அவனுக்கு வந்து தெரியும், யாராக இருந்தாலும் தெரியும் என்னை வந்து நான் மாற்றிக்க மாட்டேன், மாற்றிக்க சொல்கிறதும் தப்பு அப்படின்றது அவனுக்கு புரியும். If it had been anybody else than Gresham, I would have struck him across the face. அந்த இடத்துல கிரஸம்மை தவிர வேறு யாராவது இருந்தங்கதான்னு வச்சுக்கோயேன், இழுத்து முகமாலே நான் விட்டுருப்பேன். ஆனால் கிரஸம்ன்றதுனால நான் அமைதியாயிட்டேன். பட் ஜான் கிரஸம் அண்ட் ஐ வேர் பாய்ஸ் டுகெதர். ஸோ ஜான் கிரஸமும் நானும் வந்து சின்ன குழந்தையிலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் ஒன்றா வளர்ந்தோம். நாங்கள் வி ஒர்க்டு சைட் பை சைட், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சுருக்கோம். அண்ட் ஐ ஹாவன்ட் பீன் இன் ஹிஸ் எம்ப்ளாயி எவர் சின்ஸ் ஸ்டார்டட் இன் ஃபார் ஹிம்செல்ஃப். ஸோ அவனே சொந்த பிஸ்னஸ்ன்னு தொடங்கும் போது அவன் கீழே நான் எம்ப்ளாயியாக கூட நான் வேலை செஞ்சுருக்கேம்மா. ஹீ இஸ் டெஸ்பரேட், ஹீ டசன்ட் நோ வாட் ஹீ இஸ் டூயிங். ஸோ அவன் ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருக்கான், அவன் நம்பிக்கை இழந்திருக்கான், அவனுக்கு என்ன செய்கிறதுனே அவனுக்கு தெரியலை. ஆர் ஹீ வுடன்ட் ஹாவ் ஆஃபர்ட் மீ மனி. ஸோ அப்படி இல்லைனா அவன் எனக்கு பணம் கொடுத்து என்னை வந்து அவன் விலைக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் நினச்சிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ இன்னும் ஒரு சில சுச்சுவேஷன் நமக்கு சொல்கிறாங்க. பால்ட்வின் இஸ் ப்ரெஷரைஸ்ட் பை கிரஸம் டு ஃபால்ஸ்லி டிக்ளேர் தட் ஹீ டசன்ட் ரிமெம்பர் த ஃபேக்ட்ஸ் பட் பால்ட்வின் ரெஃப்யூசஸ் டு டூ ஸோ. ஸோ பால்ட்வினை வந்து கிரஸம் சொல்கிறாரு, எனக்கு ஞாபகம் இல்லைன்றதை மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பால்ட்வின் வந்து ரெஃப்யூஸ் பண்ணார், இல்லை என்னால் அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த சுச்சுவேஷன் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சுது. ஜான் ஃபியூரியஸ், கோவத்தோட, அஃபர்ட் யூ மனி டேட். சொன்னே இதுக்காக உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு அவன் நினச்சானாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாரு பால்ட்வின். ஹீ வுட் புட் இட் அசைட் ரெடி ஃபார் தி எமர்ஜென்சி. ஆமாம், தனியாக அவன் எடுத்து வச்சுருந்தான், ஒரு எமர்ஜென்சி சமயத்தில் தேவைப்படும்ன்றதால அவன் வச்சுருந்தான். இஃப் தே டோன்ட் கன்விக்ட் ஹிம் ஹீ வில் ஹேண்ட் இட் ஓவர் டு மீ. அவனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அந்த காசை வந்து அவன் என்கிட்ட கொடுத்துருப்பான். த லா கான்ட் ஸ்டாப் ஹிம். எந்த ஒரு சட்டமும் அவனால் தடுத்துருக்கவே முடியாது. பட் இஃப் ஐ லிவ் until tomorrow night they will convict him. ஸோ ஒருவேளை நான் நாளைக்கு நைட்டு வரைக்கும் உயிரோட இருக்கேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக அவனை வந்து கிரிமினல் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. he signs God knows I want no share in bringing about his punishment. ஸோ கடவுளுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ அவன் பனிஷ்மெண்ட் வாங்குறதுல நான் ஒரு பங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படலை. ஹி பிரேக்ஸ் ஆஃப் ஈவ் பேட்ஸ் இஸ் ஹேண்ட் சைலண்ட்லி. ஸோ உடனே இப்போது அது சொல்லிவிட்டு அவர் அப்பா ஒரு மாதிரி குவைட் ஆகிடுறாரு. ஸோ ஈவ் வந்து மல்லமாக கையை வந்து தட்டுறா. யங் மேன் அண்ட் ஓல்ட் மேன், ஐ ஹாவ் ஒர்க்ட் வித் ஹிம் ஆர் ஃபார் ஹிம் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ சின்ன பையனாகவும் சரி, இப்போ வளர்ந்தவனாக இருந்தாலும் சரி, நான் வந்து 2 சமயத்தில் அவன் கூடவே இருந்து நான் வேலை செஞ்சுருக்கேன். அவனுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நான் கூட இருந்து நான் பார்த்துருக்கேன். ஐ எம் லாயல் டு ஹிம். அவனுக்கு நான் ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கேன். ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் லாயல் டு ஹிம். பட் வென் ஜான் கிரஸம் ceases to be an honest man, John Gresham and I part company. ஸோ அவன் ரொம்ப நியாயமாக தான் நடந்துட்டு இருந்தான், ரொம்ப நியாயமான பர்சனும் கூட தான் இருந்தான் அவன். ஆனால் எப்போ அவன் வந்து தன்னுடைய ஹானஸ்டியை, நேர்மையை அவன் விட்டுட்டு தப்பு செய்ய ஆரம்பித்தானோ, அதோடு நான் வந்து அவன்கிட்டேருந்து, அவன் கம்பெனிலேருந்து நான் பிரிஞ்சு தனியாக வந்துட்டேன். தெர் இஸ் த பாஸ். ஸோ இப்போது ஒரு மாதிரி அமைதி இருக்குது. மார்த்தா வீப்பிங் சாஃப்ட்லி, ராபர்ட். ஸோ மார்த்தா வந்து இப்போ அழ ஆரம்பிச்சிட்டாங்க, அழுக வந்துருச்சு அவங்களுக்கு. ராபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ராபர்ட்ன்றது யாரும் இல்லை, பால்ட்வின். ராபர்ட் பால்ட்வின் தான் அவருடைய பேர் இல்லையா? ஸோ பால்ட்வின் பதிலாக ராபர்ட் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. பால்ட்வின், ஐ ஹாவ் காட் ஒன்லி a few years to live. ஸோ இன்னும் சில வருஷங்கள் தான் நான் உயிரோடு இருக்க போகிறேன். பட் ஐ வில் live those as I have lived the rest of my life. ஸோ இவ்வளோ காலமாக நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக, ரொம்ப நேர்மையாக நான் வாழ்ந்துட்டேன். இனி இருக்கக்கூடிய என்னோடய கொஞ்சம் வாழ்க்கையும் கூட நான் ரொம்ப நேர்மையாக தான் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வில் கோ டு மை கிரேவ் க்ளீன். ஸோ என்னுடைய கல்லறைக்கு நான் போகும்போது, இங்கே கிரேவ் அப்படின்னா அந்த பணத்தை புதைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இடம் சுடுகாடு, இடுகாடு சொல்லுவாங்களே, அதுதான் கிரேவ். ஸோ என்னுடைய அந்த குழிக்குள்ளே போகும்போது நான் ரொம்ப நேர்மையான பர்சனாக தான் நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பால்ட்வின் சொல்கிறாரு. நியூவர்ட்ஸ் பார்க்கலாம். ஹேகிள் அப்படின்னா டீல் பேசுறது, இது செஞ்சால் நான் உனக்கு இவ்வளோ பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, விலைக்கு வாங்குறது. தட் இஸ் டெஸ்பரேட்னா ஹோப்லெஸ், நம்பிக்கையை இழக்கிறது. கன்விக்ட்னா டிக்ளேர் கிரிமினல், இவன் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறது. ஃபியூரியஸ் ஆங்கர், கோவம். சீசஸ் ஸ்டாப், நிறுத்துறது. Thanks for watching my video. Take care.